هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்னாருடைய வழி ஒட்டி நடந்த முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கமல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டாண்டங்கள், பித்அத்துக்கள் என்றும், பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு உரையிலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ, ஏவி இருக்கிறார்களோ, அந்த முறையில் எம் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. மதிப்புக்குரியவர்களே, ஒரு முக்கியமான ஒரு நாளில் நானும் நீங்களும் வீற்றிருக்கிறோம். ரமதானுடைய 16வது பிறை. இந்த நாள் இஸ்லாமிய வரலாறிலே ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் பாரிய ஒரு வெற்றி கிடைத்த ஒரு நாள், வரலாறிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நாள். அதாவது இஸ்லாமிய வரலாறில் நடைபெற்ற மிக பிரபல்யமான, ஈமானுக்கு வலு சேர்த்த, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய ஒரு முக்கியமான யுத்தம் நடைபெற்ற நாள் இந்த நாள். பத்ர் என்கின்ற யுத்தம். பத்ர் யுத்தம் நடைபெற்ற 16வது பிறையிலே நாங்கள் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறார். இஸ்லாமிய வரலாறிலே நடைபெற்ற யுத்தங்களில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான யுத்தங்களிலே விசேடமான ஈமானுக்கு வலு சேர்த்த ஒரு யுத்தம் இருக்குமாக இருந்தால் அந்த யுத்தம் தான் பத்ர் யுத்தம். அல்லாஹு தாலா பத்ர் யுத்தத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது யௌமுல் ஃபுர்கான் யௌமல் தகல் ஜம்ஆன் என்று அல்லாஹு தாலா அந்த யுத்தத்தை வர்ணனை செய்கிறான். யௌமுல் ஃபுர்கான், இது ஃபுர்கானுடைய நாள். யௌமல் தகல் ஜம்ஆன், மிக பிரமாண்டமான 2 படைகள் சேர்ந்த நாள் என்று அல்லாஹ் பத்ர் யுத்தம் நடைபெற்ற நாளை பற்றி சொல்கிறான். ஃபுர்கான் என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தால் குர்ஆனிலே
அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை ரெண்டு விடயங்களுக்கு தான் பயன்படுத்துகிறான். அதுல முதலாவதாக அல்லாஹ் அல் குர்ஆனுக்கு சொல்லுகின்ற பேர் ஃபுர்கான். இந்த ரமதானிலே இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினானோ, அந்த ரமதானில் குர்ஆனை இறக்கியதாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இது ஃபுர்கான் என்கிறான். ஃபுர்கான் என்பது நலவையையும் தீமையையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் இந்த வேதம் பிரித்து காட்டுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனுக்கு சொன்ன பெயரை பத்ர் யுத்தத்துக்காக உலகத்தில் நடைபெற்ற ஏனைய யுத்தங்கள் அல்லாமல் பத்ருக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறான் யௌமுல் ஃபுர்கான், இது ஃபுர்கானுடைய நாள், சத்தியமும் அசத்தியமும் வேறு பிரித்து காட்டப்பட்ட நாள் என்று அல்லாஹு தஆலா பத்ர் யுத்தத்தை பற்றி சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ர் யுத்தம் என்பது மிக நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு யுத்தம். இருந்தாலும் சுருக்கமான அந்த வரலாறை இந்த இடத்தில் நான் பேச முயற்சி செய்கிறேன். பத்ர் யுத்தத்தை பொறுத்த வகையிலே அடிக்கடி நாங்கள் கேட்கின்ற ஒரு யுத்தம் தான். இருந்தாலும் கேட்க கேட்க ஈமானுடைய ருஷியை உணர்த்துகின்ற ஒரு பிரபல்யமான யுத்தம் அந்த யுத்தம். பத்ரை பொறுத்த வகையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ பத்ரின் வ அன்தும் அதில்லாஹ், நீங்கள் பலகீனமானவர்களாக, வசதி இல்லாதவர்களாக, பலம் இல்லாதவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹு தஆலா பத்ரிலே உங்களுக்கு உதவி செய்து அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பத்ர் யுத்தத்தை பொறுத்த வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே வாழ்கின்ற பொழுதே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக கொடுமைகள் நடைபெறுகின்ற பொழுது அதை எதிர்த்து தாக்குவதற்காக அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு அனுமதி கொடுத்திருக்கவில்லை. எப்பொழுது ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்தார்களோ அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா பெரியோரு சாம்ராஜ்யம் உருவாகியதன் பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்கிறான். உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் துலிமு வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு இப்பொழுது யுத்தம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா மதீனாவிலே வைத்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தமக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கான அனுமதியை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே துன்புறுத்தப்பட்டார்கள், அடிபட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், சொத்துக்கள் பறிக்கப்பட்டார்கள், உயிர்கள் பறிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹ் தாங்கி மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் தான் அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்கிறது. நபியே, இப்பொழுது உங்களுக்கு திருப்பி தாக்கலாம், இப்பொழுது உங்களுக்கு யுத்தம் செய்யலாம் என்ற அனுமதி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்ததன் பின்னால் தான் இழந்த உடைமைகளை, தான் இழந்த உரிமைகளை, தனக்கு எதிராக நடந்த அந்த யுத்தங்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் பழி வாங்குவதற்காக ரசூலுல்லாஹ் எடுத்த முயற்சியின் அடிப்படையில் உருவாகியதுதான் பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்துடைய ஸ்பெஷல் என்னவென்றால், யுத்தம் என்று வருகின்ற பொழுது ரெண்டு தரப்பாரும் யுத்தத்துக்காக தயாராகி யுத்தம் செய்வதுதான் யுத்தம். பத்ரை பொறுத்த வகையிலே ரசூலுல்லாஹ் ஒரு பிரமாண்டமான யுத்தத்துக்காக தயாராகி வந்த யுத்தம் அல்ல பத்ர். உஹதை எடுத்துக்கொண்டால், ஹந்தக்கை எடுத்துக்கொண்டால், முத்தாவை எடுத்துக்கொண்டால், எல்லா யுத்தத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தா ரசூலுல்லாஹ் படை தயாராக்கினார்கள், ஆயுதம் தயாராக்கினார்கள், அதற்காக நிதி ஒதுக்கினார்கள். ஆனால் பத்ரை பொறுத்த வகையிலே இஸ்லாமிய வரலாற்றில் பிரமாண்டமான யுத்தம், பெரிய வெற்றி கிடைத்த யுத்தம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய தரப்பிலே இருந்து அது யுத்தத்துக்காக தயாராகி சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் தயார்படுத்தாத நிலையில் நடந்த பிரமாண்டமான ஒரு யுத்தம். ரசூலுல்லாஹ் மக்காவிலே இருந்து ஷாம் நாட்டுக்கு வியாபார நோக்கத்துக்காக குறைஷிகளுடைய படை போகிறது. ஜுமாதுல் ஊலா மாதம், ரமதானுக்கு 2 மாதம் இருக்கிறது. ஷாம் நாட்டுக்கு அவருடைய வியாபார நோக்கத்துக்காக மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளுடைய படை வருகிறது, ஷாமை நோக்கி நகர்கிறது. ரசூலுல்லாஹ் சில படைகளை அனுப்புறாங்க அவங்களை பிடிக்கிறதுக்கு. ஆனா பிடிபடல, தப்புது. 2 மாசம் கழியுது. வியாபார நோக்கத்துக்காக ஷாமுக்கு போன அந்த படை தன்னுடைய வியாபார பொருட்களோடு, பெரிய செல்வ கொழிப்புகளோடு அந்த படை மக்காவை நோக்கி ரிட்டர்ன் ஆகிறது என்று ரசூலுல்லாஹ்க்கு தகவல் கிடைக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஹாதா ஈரு குரைஷ். தோழர்களே,
இதுதான் சந்தர்ப்பம். குறைஷிகள் வியாபாரம் செய்துவிட்டு வருகிறார்கள், பெரிய சொத்துக்களோடு வருகிறார்கள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்களோடு வருகிறார்கள். எங்கள் சொத்தை அடித்தவர்கள் எடுத்தவர்கள், போம், என்னுடைய சொத்தை எடுப்போம், வாருங்கள், தயாராகுங்கள் என்று பொதுவான ஒரு அறிவிப்பு தான் கொடுத்தார்கள். யுத்தத்துக்காக அழைப்பு கொடுக்கல, யாரையும் கட்டாயப்படுத்தல, இது ஜிஹாது எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லல. யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் வரலாம். வெறும் 40 பேர் கொண்ட ஒரு படைதான் வருகிறது. அவர்களை பிடிப்பதற்கோ தாக்குவதற்கோ பெரிய ஒரு படை தேவையில்லை என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அறிவித்தல் கொடுத்தார்கள் மதீனாவில். அதுக்காக ஒரு படை தயாராகியது. சில பேர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என் வீடு மதீனாவில் ஒரு தொங்கல் இருக்குது, அங்க என் வாகனம் இருக்குது, போய் எடுத்து விட்டு வரவான்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் வானம் என்று சொன்னார்கள். தேவையில்லை, அவ்வளவு பெரிய ஏற்பாடெல்லாம் இல்லை, 40 பேர் தான், இவங்களை லேசாக எங்களுக்கு வழிமறிச்சிடலாம் என்று ரசூலுல்லாஹ் தயார்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட 300 லட்சம் பேர் சஹாபாக்களோடு, 2 குதிரையோடு, 70 ஒட்டகத்தோடு, சொச்சம் வாள்களோடு, சொச்சம் யுத்த கவசத்துகளோடு ரசூலுல்லாஹ் அவர்கள் வருகின்ற அந்த திரும்பி போகின்ற வழியை நோக்கி நகர்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் இங்க அந்த வியாபார கூட்டத்தை பிடிக்க வாராங்க. அந்த வியாபார கூட்டத்துடைய தலைவராக அபூ சுஃபியான் இருக்கிறார். அபூ சுஃபியான் ஒரு மிக முக்கியமான ஒரு லீடர், தலைவர், பாலைவன ரூட்டுகள் நல்லா தெரிஞ்சவர், இடையிலே மதீனாவிலிருந்து முஸ்லிம்களுடைய படை தனக்கு ஆபத்தந்து உணர்ந்தவர், அதற்கான அடையாளங்களை பார்த்து கொண்டு அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டு நகர்ந்து வருகிறார். அபூ சுஃபியானுக்கு இடையிலே கேள்விப்படுகிறது, ரசூலுல்லாஹ் படை திரட்டி இருக்கிறார்கள், நான் கொண்டு வருகின்ற இந்த குறைஷிகளுடைய இந்த சொத்துக்கு வியாபாரத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது, அதனால தனக்கு தெரிந்த ஒற்றர்களை முன்னுக்கு அனுப்பி முன்னுக்கு என்ன நடக்கிறது, என்ன ஆபத்து இருக்கிறது, எனக்கு என்ன செய்யலாம் என்று திட்டத்தோடு அவர் நகர்கிறார் தன்னுடைய படையோடு. கிடைக்கிறது தகவல், ரசூலுல்லாஹ் சில நபர்களோட உங்களை தடுக்கிறதுக்காக படை திரட்டி வந்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிந்த உடனே செஞ்சார். முதலாவதாக ரெண்டு வேலை. அபூ சுஃபியான் எடுத்த 2வது பிளான், அதாவது 2 பிளான். முதலாவது என்ன செஞ்சாரண்டா, படையில் இருந்த தன்னுடைய கூட்டத்தில் இருந்த லம்லம் என்கிற ஒரு மனிதரை பிடிச்சு சொன்னாரு, அவசரமாக நீ ஓடி மக்காவுக்கு போய் மக்கா வாசிகள்கிட்ட சொல்லணும், முஹம்மத் தன்னுடைய படையோடு உங்களோட சொத்துக்கு ஆபத்து விளைவிக்க படை திரட்டி வந்து விட்டார், இதை பாதுகாப்பதற்காக மக்காவிலிருந்து அவசரமான ஒரு படை மதீனாவை நோக்கி, பத்ரை நோக்கி அவசரமாக வர வேண்டும், அவசரமாக படையை தயாராக சொல்லு என்று ஒருவரை பிடிச்சு, கூலியாரோட பிடிச்சு வேகமாக அனுப்பினார். அவர் ஓடி வந்தார், வேகமாக வந்தார், வந்து மக்காவில் ஒரு மலையில ஏறினார், தன்னுடைய முகத்துல அடிச்சு கொண்டார், கன்னத்தில் அடிச்சு கொண்டார், ஆடையை கிழிச்சு கொண்டார். அல்லதீமா அல்லதீமா, உங்களுடைய வியாபார கூட்டம், உங்களுடைய சொத்து, இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு ஆபத்து வந்து விட்டது, முஹம்மத் படை திரட்டி இருக்கிறார், அதை கொள்ளையடிப்பதற்காக முஹம்மத் படை திரட்டி வந்து கொண்டிருக்கிறார், எனவே அவசரமாக படையை தயார்படுத்தி அதை பாதுகாப்பதற்காக படை அனுப்புங்கள் என்று அவர் மக்காவுடைய மலையிலிருந்து சத்தம் போடுகிறார். 2வது பிளான் அபூ சுஃபியானுடைய. வருகின்ற வழியில, வளமையாக வருகின்ற வழியில வந்தா வசமாக நாங்கள் சிக்குவோம், முஹம்மத் அவருடைய தோழர்கள் எம்மை பிடிப்பார்கள், இந்த சொத்துக்கு ஆபத்து, 6 மாச இன்வெஸ்ட்மெண்ட் இது, இதை அடித்தார்கள் என்றால் நாங்கள் பட்டினி, எங்கள் சொத்தெல்லாம் இல்லாமலாகி வறுமையாகி திவாலியாகுவோம், அதனால வளமையாக வார வழியை விட வேறொரு குறுக்கு வழியை அவர் கண்டுபிடித்து, ஏற்கனவே அபூ சுஃபியான் என்பவர் பாலைவன பாதைகளில் நிபுணத்துவம் பெற்றவர், வேறொரு வழியை எடுத்து கடலோர பாதையால வேறொரு ரூட்ல அவர் வழி அமைச்சு வந்து கொண்டிருந்தார். வேகமாக வருகிறார், அங்கும் இங்கும் பார்த்து வருகிறார், ஏதாவது நடமாட்டம் இருக்கிறதா, ஆபத்து இருக்கிறதா, யாராவது முன்ன பின்ன வருகிறார்களா என்றெல்லாம் ரோந்து நடவடிக்கை செய்து கொண்டு வேறொரு பாதையில வந்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து பார்க்கறாங்க, பிரயாண கூட்டம், அந்த வியாபார கூட்டம் இல்லை, வார வரையில காணல. அபூ சுஃபியான் வேறொரு பாதையில போய், அவர் இந்த பாதை விட்டு நகர்ந்து வேறொரு பாதையில போய் ரசூலுல்லாஹ்வுடைய கையை விட்டு நழுவி தப்பிவிட்டார். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இத சொல்றான், இத் அக்ரஜக ரப்புக மின் பைத்திக பில் ஹக். நபியே, இந்த நிலையை உருவாக்கி
உங்களுடைய வீட்டிலிருந்து அல்லாஹ் தான் உங்களை வெளிப்படுத்தினான். இப்படி வரணும். இப்படி வந்து நீங்க இந்த வியாபார கூட்டத்தை நோக்கி வரணும். வியாபார கூட்டம் தப்போணும், அது பெரிய ஒரு யுத்தமாக வெடிக்கணும் என்பது, நீங்க வியாபார கூட்டத்தை எதிர்த்து வந்தாலும் இது தப்பி பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு படையை எதிர்நோக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய பிளான், அல்லாஹ்வுடைய திட்டம். அல்லாஹ் சொல்கிறான், இது அன்தும் பில் உதுவத்தி துன்யா, நபியே நீங்க உதுவத்து துன்யா என்ற இடத்தில் இருக்கிறீர்கள். வஹும் பில் உதுவத்தில் குஸ்வா, அவர்கள் உதுவத்துல் குஸ்வா என்ற இடத்தில் இருக்கிறார்கள். வலவ் தவாஅத்தும் லக்தலஃப்தும் ஃபில் மீஆத், நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு, நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து இறங்குறேன், நீங்க இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து இறங்குங்கள் என்று பேசிக்கொண்டு நீங்கள் வந்திருந்தாலும் லக்தலஃப்தும் ஃபில் மீஆத், நீங்க ரெண்டு பேரும் சந்தித்திருக்க மாட்டீர்கள். நீங்க ரெண்டு பேரும் சந்திக்க கூடாது என்பது அல்லாஹ்வுடைய பிளான். இந்த வியாபார கூட்டம் உங்களுக்கு தப்ப வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய பிளான். அல்லாஹ்ட பிளான் என்ன தெரியுமா? நீங்க மதீனால இருந்து வரணும், இதை நோக்கி வரணும், இது உங்களுக்கு கிடைக்க கூடாது, இது தப்போணும். இது தப்பி பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை நீங்கள் சந்தித்து அதுல அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தாரதுதான், அதுல ஃபுர்கான தாரதுதான், அதுல உங்களுக்கு ஈமான தாரதுதான் அல்லாஹ்வுடைய திட்டமாக இருந்தது. வலவ் தவாஅத்தும் லக்தலஃப்தும் ஃபில் மீஆத், பேசிக் கொண்டு வந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சந்தித்திருக்க மாட்டீர்கள். இது அல்லாஹ் போட்ட திட்டம் நபியே என்று ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொன்னான். பிரயாண கூட்டம், வியாபார கூட்டம் தப்புகுது. அபூ சுஃபியான் நினைக்கிறாரே, இதுக்கு பின்னால என்ன வந்து முஹம்மதுக்கு பிடிக்கலா, நான் தப்பிட்டேன், நான் மிக நீண்ட தூரம் வந்துட்டேன், இனி சேஃப். ரெண்டாவது மெசேஜ் போகுது மக்காவுக்கு. என்ன போகுது? யாரும் வர வேண்டிய அவசியம் இல்ல, படை தேவல்ல, யுத்தம் தேவல்ல, செக்யூரிட்டி தேவல்ல, நாங்க சேஃபாக வந்து சேருவோம் என்ற மெசேஜ் போகிறது. ஆனா மக்காவில் இருந்த குறைஷிகள், குறிப்பாக அபூஜஹல், அந்த தலைமைத்துவம் பார்க்கிறது, ரசூலுல்லாஹ்வை பூண்டோடு அழிக்கிறதாக இருந்தா இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இதற்கு பின்னால வராது. வராது. மக்காவுல ஒரு சில பேர் தான் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப தன்னுடைய வியாபாரத்துக்கு, பொருளாதாரத்துக்கு ஆபத்து வந்த உடனே முழு மக்காவும் ரசூலுல்லாஹ்வை எதிர்க்க தயாராகி விட்டது. மக்கள் கூடிவிட்டார்கள். எம்முடைய சொத்தை அடிப்பதற்கு முஹம்மது முனைந்து விட்டாரா, அவரை நாங்கள் ஒரு கைப்பாப்போம் என்று ரசூலுல்லாஹ்வை எதிர்க்காதவர்கள் கூட படை திரண்டார்கள். அபூஜஹல் இதை வசமாக பயன்படுத்தினான். சொன்னான், எம்முடைய பொருளாதார சேஃபாக இருந்தாலும் நாங்கள் ரசூலுல்லாஹ் வந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வருவோம், அவரை தாக்குவோம், வனுதுஇமுல் ஜுஸூர், அங்கு மூன்று நாட்கள் தங்குவோம், மது அருந்துவோம், எங்களுக்கு எங்களுடைய நடன பெண்கள் எங்களை ஆடி ஆடி குஷிப்படுத்துவார்கள். அந்த முஸ்லிம்களை பூண்டோடு அழித்து இதற்கு பின்னால் மக்காவாசிகளை தூண்டுவதற்கு, தீண்டுவதற்கு யாரும் அரபிகள் யோசிக்க கூடாத அளவுக்கு எங்கள் பலத்தை நாங்கள் காட்டுவோம் என்ற பெருமையால் அபூஜஹல் படை திரட்டினான். 1000 பேர் கொண்ட படை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, பதரன், பெருமையாக, வரிஆ அன்னாஸ், மனிதர்களுக்கு அவன் தன்னை பெரிய ஒரு சண்டியன் என்று காட்டுவதற்காக, வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்ப்பதற்காக பெருமையாக தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பினான். படை தயாராகி வருகிறது. 1000 பேர் கொண்ட படை, 200 ஒட்டகங்கள், 600க்கும் மேற்பட்ட யுத்த கவசங்கள், எண்ணிக்கையில்லாத ஒட்டகங்கள், 200 குதிரைகள் என்ற நிலையிலே 313 பேர் கொண்ட படையை எதிர்ப்பதற்காக இப்ப யுத்தம் தயாராகிறது. ரசூலுல்லாஹ் இந்த யுத்தத்துக்கு வரவில்லை. ரசூலுல்லாஹ் வந்தது 40 பேர் கொண்ட வியாபார படையை ரசூலுல்லாஹ் எதிர்ப்பதற்காக. வியாபார படையை எதிர்க்க வந்த ரசூலுல்லாஹ் 1000 பேர் கொண்ட படையை யுத்த களத்தில் சந்திப்பதற்காக உருவாக்கிய வரலாறு தான் பத்ர். இதான் பத்ர். ரசூலுல்லாஹ்வுடைய சைட்ல எந்த தயாரும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு வாதி ஜஃப்ரான் என்று நான் நினைக்கிறேன், ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல்கிறது, பிரயாண கூட்டம் தப்பியாச்சு, பிரமாண்டமான ஒரு படம் உங்களை எதிர்க்க வருகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்குது தகவல்.
40 பேரா 1000 பேரா? என்ன செய்யறது? இப்ப பின்வாங்கி ஓட முடியாது. ஓட ஆரம்பிச்சா காலாகாலம் ஓடித்தான் ஆகணும். பிரமாண்டமான ஒரு படை வருகிறது, எப்படி எதிர்க்கிறது, என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் மஷூரா ஒன்று வச்சாங்க. அந்த இடத்துல சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அஷீரு அலைய, தோழர்களை எனக்கு மஷூரா சொல்லுங்கள், தோழர்களை எனக்கு மஷூரா சொல்லுங்கள். நாங்க வந்தது 40 பேர் கொண்ட படை, அவங்களை எதிர்க்க. யாருக்கும் நாங்க ஒரு யுத்தத்துக்காக தயாராகி நாங்க வரவில்லை. இப்பொழுது அது பிரமாண்டமான யுத்தமாக வெடித்திருக்கிறது. ஒரு பெரிய ஒரு படை எங்களை தாக்க வந்து கொண்டே இருக்கிறது. அஷீரு அலைய, தோழர்களை மஷூரா சொல்லுங்கள். அபூபக்கர் எழும்பினார். எழுப்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எதன் பக்கம் வழிகாட்டுறானோ அதை நீங்கள் செய்யுங்கள். நீங்க எடுக்கிற முடிவோடு உங்களோடு நாங்கள் நிற்போம். ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, உட்கார சொன்னாங்க. அஷீரு அலைய, தோழர்களை மஷூரா சொல்லுங்கள் என்றார்கள். உமர் இப்னு கத்தாப் எழுப்பினார், இந்திமா அராக்கல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் எதன் பக்கம் வழிகாட்டுறானோ அதை நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் தயார், உட்காருங்கள் என்றார்கள். திருப்பி ரசூலுல்லாஹ் அஷீரு அலைய என்றார். மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுப்பினார்கள். எழுப்பி சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மூசா தன்னுடைய சமுதாயத்தில் மஷூரா கேட்ட பொழுது, யுத்தத்துக்காக அழைப்பு விடுத்த பொழுது, நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் யுத்தம் செய்யுங்கள், இன்னா ஹாஹுனா காயிதூன், இந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை மட்டும் பார்க்கிறோம், நீங்களும் அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்யுங்கள் என்று மூசா தன்னுடைய கவுமுக்கு சொன்னதை போன்று, மூசாவுடைய கவும் மூசாவுக்கு சொன்னதை போன்று, உங்களோட கவும் நாங்க உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம், அந்த கூட்டம் அல்ல நாங்க. அல்லாஹ் எதை உங்களுக்கு காண்பிக்கிறானோ அதை செய்யுங்கள். உட்கார சொன்னார்கள், துஆ செஞ்சார்கள். நடுவில் இருந்து எழுப்பினார் உதாரண புருஷர், வரலாறில் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுதே இவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொன்ன ஒரு நபித்தோழர் எழும்புகிறார். சஅத் இப்னு முஆத், அவுஸ் கிளையார்களுடைய தலைவர், எழும்பி கேட்டார், லக அன்னக துரீதுனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அன்சாரிகளாக எங்களுடைய கருத்தை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு விளங்குது. அவர் அன்சாரி தலைவர். அன்சாரிகளுடைய கருத்தை எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு உங்களுடைய அஷீரு அலைய மஷூரா சொல்லுங்கள் என்று கேட்கிறீங்களே, அன்சாரிகளாகிய பெரும்பான்மையினமாகிய மக்காவிலிருந்து உங்களை விரட்டிய பொழுது உங்களை பாதுகாப்பதாக நாங்க உங்களுக்கு வாக்கு தந்து மதீனாவுக்குள் உங்களை எடுத்தோம், அதற்காக எங்கள் உயிரை பணயம் வைப்போம் என்று நாங்கள் சொன்னோம். மதீனாவாசிகள் உங்களுக்கு அதற்காக அர்ப்பணம் என்று சொன்னோம். அதற்காக மதீனாவிலே நீங்கள் இருப்பதனால், மதீனாவாசிகள் தான் பெரும்பான்மை என்பதனால், மதீனால தான் இப்ப நீங்க வாழ்கிறீர்கள் என்பதனால், மதீனாவாசிகளுடைய கருத்தை கேட்கிற மாதிரி எனக்கு விளங்குகிறது யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் தலையசைத்தார்கள். ஆம் சஅத், அவர்களுடைய கருத்து எனக்கு வேண்டும். ஏன்னா எங்களுக்கு அடைக்கலம் தந்தவர்கள், எங்களை பாதுகாக்கிற என்று சொன்னவர்கள், மதீனாவை விட்டு வெளியே வந்திருக்கிறோம், மதீனால தான் பாதுகாப்பதாக எங்களுக்கு உறுதிமொழி தந்தார்கள். மதீனாவுக்கு வெளியிலே அந்த பாதுகாப்பு இல்லை என்ற நிலைப்பாட்டில் அன்சாரிகள் இருப்பார்களோ என்று உள்ளம் கேட்கிறது. அதனால் அன்சாரிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று எனக்கு கருத்து தேவை. சஅத் இப்னு முஆத் எழுப்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மதீனாவாசிகளை கண்டிருக்கிறீர்கள், மதீனாவாசிகள் யுத்தம் செய்வதை நீங்கள் கண்டதில்லை. இன்னா லசுதுகுன் ஃபில் லிகாஇ வஸுப்ருன் ஃபில் ஹுரூபி, எங்கள மாதிரி பொதுமைசாலிகளை யுத்த களத்தில் நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். எங்கள மாதிரி வீரர்களை, எதிரிகளை படையிலே சந்திக்கின்ற பொழுது எங்கள மாதிரி பொறுமைசாலிகளையும் வீரர்களையும் உண்மையாளர்களையும் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் யுத்தத்தில் கண்டதில்லை, காணுவீர்கள். உங்களிலே எங்களிடத்தில் எதை எடுக்க விருப்பமோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட போகிறீர்களோ அதை விட்டு விடுங்கள், உங்களுக்கு எது தேவையோ அதை எடுங்கள், எது வேணுமோ அதை கேளுங்கள், நாங்கள் தயார். எங்களை கூட்டிக் கொண்டு போய் பருக்குல் ஹிம்தான் என்கின்ற இந்த கடலிலே போய் பாயுங்கள் என்று சொன்னால், அதிலே உங்கள் வார்த்தையை கேட்டு நாங்கள் பாய தயார். அல்லாஹ்வின் தூதரை, நாங்கள் சுபுர் பொறுமைசாலிகள், சுதுக் உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், நீங்கள் எங்களிலே யாரோடு சேர்ந்து நடக்க வேணுமோ அவரை சேர்ந்து கொள்ளுங்கள், யாரை துண்டிக்க போகிறீர்களோ அதை துண்டிக் கொள்ளுங்கள், எதுக்கும் நாங்கள் தயார். அல்லாஹ்வின் தூதரே, சீரு பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நீங்கள் முடிவெடுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் தூக்கம் வந்தது. தலையை தூக்கினார், தூக்கி சொன்னார், அப்ஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரே,
உன்னுடைய அதாவது சமுதாயத்துக்கு மக்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ் எனக்கு இந்த யுத்தத்தில் வெற்றியை வாக்கு தந்து விட்டான். அல்லாஹ் யுத்தத்திலே வெற்றி எனக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் எனக்கு அடையாளமாக சொல்லிவிட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு அப்படியே பத்ரை நோக்கி நகர்ந்தார்கள். பத்ரிலே வந்து இறங்கினார்கள். அங்கல குறைஷிகளுடைய மக்காவாசிகளுடைய அடாவடித்தனம், அவர்களுடைய அந்த படை, பிரமாண்டமான படை வந்து இறங்கியது பத்ர் களத்துல யுத்தத்துக்காக தயார். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களத்துல இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் ஒரு நபியை போன்று மிக முக்கியமான யுத்த நிபுணர், யுத்தம் எப்படி செய்ய வேண்டும், யுத்தத்தில் எப்படி வியூகம் வகுக்க வேண்டும் என்ற ஆழமான அறிவுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல தன்னுடைய படையை தயார் செய்கின்ற வேலையில ஈடுபட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தேவைப்பட்டது மக்காவுடைய படையிலிருந்து யார் யார் வந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக ரசூலுல்லாஹ் முயற்சி செய்தார்கள். ஒரு மனிதர் வந்தார், மக்கா படையிலிருந்து அவர்களுக்கு தண்ணி எடுப்பதற்காக ஒரு ஓடைக்கு வந்தார். அவரை பிடித்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர், அந்த படையில யார் யார் வந்திருக்கிறார்கள், அந்த படையுடைய அளவு என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள், யுத்தம் எப்படி அவர்கள் செய்ய போகிறார்கள் என்ற போன்ற கேள்விகளை கேட்டு ரசூலுல்லாஹ் எதிரி படையுடைய பலத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா அஃப்லாது குரைஷ். தோழர்களே, குறைஷிகளுடைய அவ்வளவு ஈர கொலைகளும் வந்திருக்கிறது எங்களை எதிர்ப்பதற்காக. அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததிலே சொன்னார்கள், அல்லாஹும்ம அஹின்ஹுமுல் கதாத், யா அல்லாஹ் நாளை காலையில யுத்தம் மூழ்கின்ற பொழுது இவர்களை அழித்து நாசமாக்குவாயாக என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நேரத்தில் இரவு நேரம், யுத்தத்துக்காக ரெண்டு தரப்பாரும் தயாராகிற நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படையை தயார்படுத்தினார்கள். அடுத்த பக்கமாக மது அருந்துவதும் கூத்தாடுவதும் பெண்களுடைய நடனமும், இப்படி உலகத்துல அவர்கள் உலக சக்திகளை எல்லாம் நம்பி படை எங்களிடத்துலதான், ஆதரவு எங்களுக்குத்தான், பலம் எங்களுக்குத்தான், ஆயுதம் எங்களுக்குத்தான், நாங்கள் தான் வெல்லுவோம் என்ற இருமாப்பிளை அந்த சமுதாயம் கூத்தாடுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்தை, சஹாபாக்களை யுத்தத்துக்காக தயாராக்கினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துல அல்லாஹு தஆலா உலகத்துடைய நியதிகளை எல்லாவற்றையும் ஓஃபாக்கி அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும் என்பதை அல்லாஹ் அந்த மக்களை தயார்படுத்தினான். அல்லாஹ் சொல்கிறான், இது யுகஷீக்கும் நுஆஸ், அல்லாஹு தஆலா அந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு தூக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான். அமனத்தம் மின்ஹு, அந்த தூக்கம் உங்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தியது. வயனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், அல்லாஹு தஆலா மழையை பெய்ய வைத்தான். அந்த மலை காபிர்களுடைய பக்கத்திலே பெரும் அடைமலையாக, ஷேறுகளை உருவாக்குகின்ற மலையாகவும், முஸ்லிம்களுடைய சஹாபாக்களுடைய பக்கத்திலே அது ஒரு சின்ன தூறலாக பூமியை பதப்படுத்துகின்ற மலையாகவும் அந்த மலை அமைந்தது. வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுதஹிரக்கும் பிஹி வயுذஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை, உங்களுடைய உள்ளத்திலிருந்து பயத்தை அல்லாஹ் எடுத்தான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த மனிதர்கள் நிம்மதியாக தூங்கணும், யுத்தத்துக்காக தயாராகணும், அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹு தஆலா அந்த இரவு நேரத்தில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தான். ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தில் வந்தாங்க, மைதானத்தை பார்க்கறதுக்கு வந்தாங்க, ரோந்து நடவடிக்கை செஞ்சாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூபக்கரும் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பத்ரை சுத்தி பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதா மஸ்ரஉ ஃபுலான் கதா, ஹாதா மஸ்ரஉ ஃபுலானின் கதா, ஹாதா மஸ்ரஉ ஃபுலானின் கதா. அபூபக்கரே, நாளைக்கு இந்த இடத்தில் இன்னார் கொல்லப்படுவார், நாளைக்கு இந்த இடத்தில் இன்னார் கொல்லப்படுவார், இந்த இடத்தில் அபூ ஜஹல், இந்த இடத்தில் உத்பா, இந்த இடத்தில் ஷைபா, இந்த இடத்தில் ரபிஆ, இந்த இடத்தில் நாளைக்கு இவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் காட்டிய அதே இடத்திலே சொல்லப்பட்ட அனைவரும் கொல்லப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தயார்படுத்தி விட்டு மக்கள் எல்லாம் தூங்குகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தடியிலே ஒதுங்கினார்கள். ஒதுங்கி அல்லாஹ் இடத்துல துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இன் துஹ்லக ஹாதிஹில் இஸாபா ஃபலா துஅபத் அபதா, யா அல்லாஹ் நாளைக்கு நடக்க போகின்ற இந்த யுத்தத்தில் இதோ வந்திருக்கிறார்களே இந்த தோழர்கள், நாம் இந்த படை கொல்லப்பட்டால் இந்த பூமியில உன்னை வணங்குவதற்காக யாருமே இருக்க மாட்டார்கள்,
யா அல்லாஹ், அல்லாஹும்ம நஸ்ரக்கல்லதி வஅத்தனி, இறைவா நீ எனக்கு வாக்களித்த அந்த வெற்றியை தருவாயாக, இறைவா உன்னுடைய உதவியை தருவாயாக என்று ரசூலுல்லாஹ் கெஞ்சி அழுது அழுது இரவு நேரத்தில் ஒரு தலைவர் மற்றவர்கள் எல்லாம் தூங்குகின்ற பொழுது அல்லாஹ் இடத்துல கையேந்தி கெஞ்சி கெஞ்சி துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கெஞ்சுகிறதை பார்த்து அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அல்ஹஹத அலா ரப்பிக, உங்கள் இறைவன் மீது நீங்க அதிகமாக பச்சாதப்படுகிறீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருப்பான். அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று அபூபக்கர் அவர்களை ஆறுதல் படுத்திக் கொண்டே இருந்தார்கள். காலை நேரம் விடிஞ்சா யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலமையாக மரபு ரீதியாக பத்ருக்காக அந்த யுத்தத்துக்காக அணிவகுத்து சஹாபாக்களை வைத்தார்கள். வைத்த நேரத்தில் சஹாபாக்கள் சஃப் சஃபாக நிற்கின்ற பொழுது குறைஷிகளுடைய படையிலிருந்து ஒரு குதிரை வீரர் வருகிறார். சஹாபாக்கள் எத்தனை பேர் என்று அனுமானிக்க வருகிறார். வந்து பார்த்துவிட்டு அபூஜஹல்கிட்ட போய் சொன்னான், என்னுடைய யுத்த அனுபவத்திலே கிட்டத்தட்ட அவர்கள் நிற்கின்ற சஃபை பார்க்கும் பொழுது 300 லட்சம் பேர் தான் இருப்பார்கள். எதுக்கும் இன்னொரு தடவை நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ரோந்து நடவடிக்கை செய்து இன்னும் யாராவது மலைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறார்களா, பிறகு வந்து இந்த யுத்தத்திலே கலந்து கொள்வார்களா, அப்படி ஒரு திட்டத்தை முகமது வகுத்திருக்கிறாரா என்று பார்த்து விட்டு வருகிறேன் என்று திரும்பி இன்னொரு பயணம் இன்னொரு ரோந்து போய் திருப்பி வந்தார்கள். இல்லை, இவ்வளவுதான், 313 பேர் தான். சொல்லிட்டு சொன்னார், என்னுடைய யுத்த அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன், அவர்கள் எண்ணிக்கையில் குறைவுதான், எண்ணிக்கையில் பலகீனம்தான், கையிலே ஒன்றும் இல்லைதான், ஆனால் அவர்களுடைய நெற்றியிலே மரண அடையாளம் விளங்குகிறது. திருப்பி மதீனாவுக்கு போவதற்காக வந்த சமுதாயம் அல்ல அவர்கள். அவர்களுடைய மூஞ்சி, அவர்களுடைய முகம் எதை காட்டுகிறது என்றால், ஒன்றோ வெற்றி, இல்லாவிட்டால் மரணம். இந்த அடையாளம் அவருடைய முகத்திலே எனக்கு விளங்குகிறது. இவ்வளவு கால யுத்த அனுபவத்தை வைத்து நான் சொல்லுகிறேன், அவர்களில் ஒருவர் எங்களில் 2 பேரை வெட்டாமல் விட மாட்டார்கள். அதனால அபூஜஹலே, இந்த யுத்தம் வேண்டாம், நாங்க நாட்டுக்கு திரும்புவோம் என்றார்கள். அதையும் கேட்கவில்லை. பதர், இல்லை, நான் ஒரு கை பார்ப்பேன், வெற்றி எனக்குத்தான், நான் இதை அழிப்பேன், வெற்றி எனக்குத்தான் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த பத்ரிலே கத்திக் கொண்டிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபை தயார்படுத்தினார்கள். சஃபை தயார்படுத்தும் பொழுது ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்தை பற்றி சஹாபாக்களுக்கு அடிக்கடி சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்திலே கொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் சொன்னார்கள். மன் குத்தில ஷஹீதன் ஃபஹுவ ஃபில் ஜன்னah, யார் இந்த யுத்த களத்திலே ஷஹீதாகிறார்களோ அவர் சுவர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் அடிக்கடி சஹாபாக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது ஒரு நபி தோழர் மட்டும் சஃபிலே கோணலாக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில் ஒரு உளி இருந்தது, ஒரு ஆயுதம் இருந்தது. குத்தினார், இடுப்பிலே குத்தி சொன்னார்கள், அவருடைய பேர் சவாத். இஸ்தவியா சவாத், சவாதே சஃப்ல நேராக நில், கோணலாக நிற்காதே, நேராக நில் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹை பார்த்து அந்த நபி தோழர் சொன்னார்கள், அவுஜஅதனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னை நீங்கள் காயப்படுத்தினீர்கள். உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை உயர்த்தினார்கள். உயர்த்தி சொன்னார்கள், இஸ்தகித் யா சவாத், சவாதே, அந்த காயத்துக்கு பதிலாக என்னை பழிவாங்கு, எனக்கு கவதி செய், எனக்கு பழிக்கு பழி தீர்த்துக்கொள் என்று ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை தூக்கிய உடனே அவர் கட்டி மோந்து ரசூலுல்லாஹ் இடுப்பை கட்டி மோந்து கொண்டார்கள். ஹமலக சவாத், சவாதே ஏன் இப்படி பண்ணுகிறீர் என்று கேட்ட பொழுது அந்த நபி தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மரணம் கண் முன்னே விளங்குகிறது, மதீனாவுக்கு திரும்ப மாட்டோம், இதுல ஷஹீதாகுவோம், கடைசி நிமிடம், என்னுடைய கடைசி நேரம், என்ற மேனியும் உங்களுடைய மேனியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த ஒரு நேரமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் ஷஹாதத்துக்காக அவருக்கு துஆ செஞ்சார்கள். அவர் ஷஹீதாக மரணிச்சார். யுத்தம் மூண்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லும் வரைக்கும் அடிக்காதீர்கள், நான் சொல்லும் வரைக்கும் நீங்கள் அம்பெய்தாதீர்கள், நான் கட்டளை இடுகிறேன், அப்போது நீங்கள் யுத்தத்தை ஆரம்பியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கூடாரம் அறிக்கப்பட்டது, அரீஷ் என்கின்ற கூடாரம். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு கூடாரம் தயார், நீங்கள் யுத்த காலத்திலே நடக்கின்ற யுத்தத்தை நீங்கள் வழி நடாத்துங்கள், அங்கிருந்து எங்களுக்கு கட்டளையிடுங்கள், அங்கே ஒரு குதிரை இருக்கிறது, இந்த யுத்த காலத்தில் நாங்கள் எல்லாம் கொல்லப்பட்டு நாங்கள் தோக்கின்ற நிலை வந்தால் அதோ அந்த குதிரையிலே ஏறி மதீனாவுக்கு ஓடுங்கள், நீங்கள் கொல்லப்படக்கூடாது, நீங்கள் உயிர் வாழ வேண்டும். இதே போன்ற ஒரு பிரமாண்டமான ஒரு படை மதீனாவிலே வராமல் இருக்கிறார்கள், எமக்கு பின்னால் நாங்கள் கொலை செய்யப்பட்டு நாங்கள் மௌத்தானாலும்
உங்களோடு சேர்ந்து யுத்தம் செய்வதற்காக இன்னொரு படை அங்கே மதீனாவில் இருக்கிறார்கள், நீங்கள் ஓடிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு யுத்த களத்திலே குதிரையும் தயார்படுத்தப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தை ஏவினார்கள். மும்முரமாக யுத்தம் நடைபெற்றது. ரசூலுல்லாஹ் அந்த குடிலே இருந்து கொண்டு திருப்பியும் கெஞ்சி கெஞ்சி அல்லாஹ்விடத்துல அல்லாஹும்ம நஸ்ரக்கல்லதி வஅத்தனி, யா அல்லாஹ் நீ எனக்கு வாக்கு தந்த அந்த உதவியை நீ தருவாயாக என்று அல்லாஹ்விடத்துல துஆ கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார்கள். இந்த அளவுக்கு என்றால் தனக்கு மேலே போட்டிருந்த அந்த ஷால்வை கீழே விழுகின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், கெஞ்சினார்கள். அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது, சவுல்கை ஃபீ குலூபில் லதீன கஃபரிர் ருஅப, நபியே என்னை நிராகரித்தவர்களுடைய உள்ளத்தில் நான் பயத்தை போட்டு விட்டேன், அவர்கள் தோப்பார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது, நான் உனக்கு உதவி செய்வேன் என்ற வசனம் வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சுஜூதில் இருந்து தலையை உயர்த்தினார்கள். உயர்த்தி சொன்னார்கள், அப்ஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ்விடத்தில் நன்மாராயம் வந்திருக்கிறது. ஹாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இறங்குகிறார். அலா சுனாயாஹு நக்உ யகூதுஹு, ஜிப்ரீல் இப்போது யுத்த களத்தில் யுத்தம் செய்வதற்காக இறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய குதிரையின் படிவாளத்தை பிடித்துக் கொண்டு அவருடைய குதிரையின் நெற்றியிலே தூசி படிந்த நிலையில் யுத்தத்துக்காக ஜிப்ரீல் தன்னோடு மலக்குமார்களோடு இறங்கிவிட்டார். அல்லாஹ் எனக்கு வெற்றியை வாக்கு தந்தான் என்று அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மண்ணை எடுத்தார்கள், கூடாரத்துக்கு வெளியே வந்தார்கள், மண்ணை எடுத்து வீசினார்கள். ஷாஹத்தில் வுஜூஹ், அல்லாஹ்வுடைய எதிரிகள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். யுத்தம் மூண்டது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வாளை தூக்குகிறோம், எமக்கு முன்னால் கழுத்து விழுகிறது. அல்லாஹ்வின் தூதரே என்ன அற்புதம் என்று கேட்ட பொழுது ஹாதா மலக்குன் யகூத், அதாவது அது ஒரு மலக்கு உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா 5000 மலக்குமார்களை கொண்டு உதவி செய்து வெற்றி கொண்டு புறமுதுகு காட்டி ஓடிய ஒரு பலமான ஒரு யுத்தம் பத்ர் யுத்தம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த யுத்தத்தை தான் ஃபுர்கான் என்கிறான். இது சத்தியமும் அசத்தியும் பிரித்து காட்டப்பட்ட நாள். இந்த யுத்தத்தை பற்றி தான் ஈமானுடைய யுத்தம் என்று சொல்லுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரமாண்டமான யுத்த ஏற்பாடே இல்லாமல் பிரமாண்டமான ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா பத்ரிலே கொடுத்த ஒரு யுத்தம் தான் இந்த பத்ர் என்கின்ற யுத்தம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த யுத்தத்தை பொறுத்த வகையிலே ரசூலுல்லாஹ்வுடைய தரப்பிலே இருந்து கிட்டத்தட்ட 14 பேர் ஷஹீதாகினார்கள். காபிர்களுடைய தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 70 பேர் மரணமாகினார்கள், அவர்கள் இறந்தார்கள் என்ற செய்தியை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பார்வையிலே இது ஒரு பிரமாண்டமான யுத்தம், இது ஒரு ஈமானுக்கான யுத்தம், இது சஹாபாக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு யுத்தம். அல்லாஹு தஆலா இந்த யுத்தத்துடைய அந்த ஈமானுடைய பலத்துக்காகத்தான் சஹாபாக்கள் பத்ரிலே கலந்து கொண்ட அந்த பத்ர்வாசிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் பத்ர்ல கலந்து கொண்டார்களோ அவர்கள் இதற்கு பின்னால் என்ன பாவம் செய்தாலும் அவர்கள் சொர்க்கவாதி என்றார்கள். யாரெல்லாம் பத்ர்ல கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். பத்ருடைய யுத்தத்திலே நாங்கள் கிடைக்கின்ற மிக முக்கியமான பாடம் தோழர்களே, சுவர்க்கம் என்பது அவ்வளவு லேசாக எங்களுக்கு கிடைக்காது. அலா இன்ன சிலத்தல்லாஹி காலியா, அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் உயர்தரமானது, பெருமதி மிக்கது. அதை அடைய வேண்டுமாக இருந்தா, அதை கிடைக்க வேண்டுமாக இருந்தா உலகத்துல போராட்டம், கஷ்டம், துன்பம் எல்லாவற்றையும் தாண்டித்தான் அதற்கு நாங்கள் போக வேண்டும். அதனால தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு கடுமையான ஒரு இடத்தில் அந்த சஹாபாக்களை சோதித்தான். இந்த சோதனைகளை தாண்டித்தான் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கம் உண்டு என்பதை பத்ர் எங்களுக்கு உணர்த்துகிறது. அதே போன்று எவ்வளவுதான் உலகத்திலே படை பலம் எது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாங்கள் தயாராகினால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாங்கள் போராடினால், அதிலே இஹ்லாஸ் இருந்தால், அதிலே ஈமான் இருந்தால், அதிலே தௌஹீத் இருந்தால், உலகத்திலே இருக்கக்கூடிய சக்தியோ பலமோ நியாயமோ செட்டப்புகளோ எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ்வுடைய பலமான ஒரு உறவு, பலமான ஒரு சக்தி அந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது என்பதை பத்ர் எங்களுக்கு உணர்த்துகிறது. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா பத்ர் களத்திலே இருக்கும் பொழுதே சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான வஹி,
யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, இதா லக்கீதும் ஃபியத்தம் ஃபஸ்புது, நீங்க யுத்த களத்திலே உங்கள் எதிரியை சந்தித்தால் உறுதியாக இருங்கள். வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்துங்கள். நாங்க பல சோதனைகளை, பல பிரச்சனைகளை மார்க்கத்துடைய மைதானத்திலே நாங்கள் சந்திக்கிறோம். மார்க்க ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். இஸ்லாத்துக்கு எதிரான போராட்டம், கொள்கைக்கு எதிரான போராட்டம், தௌஹீதுக்கு எதிரான போராட்டம், எல்லாவற்றையும் இந்த களத்தில் இதுவரைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா பத்ரினூடாக எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? உஸ்குருல்லாஹ கஸீரன். உலகத்தை நம்பாத, உலகம் அதாவது ஒரு செட்டப் தான், ஒரு அஸ்பாபு தான். அல்லாஹ்வை அதிகம் நீ நினைப்பாயாக, அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வந்து சேரும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நிறைய பத்ரை பற்றி பேச வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன. ஆனால் துரதிஷ்டவசமாக எங்களுடைய சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் இந்த பத்ரையும் விட்டு வைக்கவில்லை. என்ன செய்கிறார்கள்? பத்ர் சஹாபாக்கள் மௌலித், சுப்ஹானல்லாஹ், பத்ர் சஹாபாக்களுடைய நினைவேந்தல் தினம், பத்ர் சஹாபாக்களை ஞாபகப்படுத்தி அவர்களுக்காக மௌலிது பாடுவது, இதா பாடம்? இதைத்தான ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பத்ரை கழித்து கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் 13 வருட காலம் அல்லது 12 வருட காலம் அல்லது 10 வருட காலம் ரசூலுல்லாஹ் மதீனாவில் உயிரோடு இருந்தார்கள். ஒரு நாள் இது பத்ர் சஹாபாக்கள் மறைந்த நாள், அவர்களுக்காக ஞாபகப்படுத்துவோம், அவர்களை பேசுவோம், அவர்களுக்கு அது கொடுப்போம், இது கொடுப்போம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? இல்ல. அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த வழிமுறையை, அவர்கள் செய்த தியாகத்தை எம் வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துவதுதான் பத்ர் சஹாபாக்களை மதிப்பதற்கான அடையாளம். அவரை நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு மௌலூத் ஓதுவதோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது கந்தூரிகள் கொடுப்பதோ, இது இஸ்லாத்தில் எங்களுக்கு காட்டி தந்த கடமை அல்ல, இது ஒரு முறை அல்ல, இது இஸ்லாத்திலே இல்லை. சஹாபாக்கள் காட்டவில்லை, இமாம்கள் காட்டவில்லை, தாபியங்கள்ட்ட இல்லை. இல்லாத புதுமையான காரியம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பத்ரை பற்றி எம்முடைய சமுதாயத்துக்கு சொல்லுங்கள், சஹாபாக்களுடைய தியாகத்தை பேசுங்கள், சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த முறையை வாழ பழகுவதற்கான முயற்சி எடுங்கள். அல்லாஹு தஆலா அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு கொடுத்த அதே பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.